விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நிருபத்தின் ஆசிரியர் விசுவாசத்திற்கு 2 பகுதிகளாக விளக்கம் சொல்லுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறது. விசுவாசமும் நம்பிக்கையும் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்புகிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார் என்று உறுதியோடு எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களின் இருதயம் சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலும் பூரண மகிமையினாலும் நிரம்பி இருக்கும். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நாம் சரீர பிரகாரமான கண்களினால் பல காரியங்களை காண்கிறோம், கண்டு நம்புகிறோம். நம்முடைய சரீர பிரகாரமான கண்களால் காண முடியாதவற்றை நம்முடைய விசுவாசத்தின் கண்களால் காணலாம். நம்முடைய மனக்கண்களினால் அவற்றை காணலாம். விசுவாசத்தின் கண்களால் காண்பவற்றை நிச்சயத்தோடு நம்புவதே விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய சரீரத்தின் கண்கள் காண முடியாதவை கூட நம்முடைய ஆத்மாவின் விசுவாச கண்கள் கண்டு அதை நிச்சயமாய் நம்பும். விசுவாசத்தில் ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மெய்யான விசுவாசம் பழைய கிருபையாய் இருக்கிறது. விசுவாசம் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இது மிகவும் பழமையானது. இந்த உலகத்தில் வாழ்ந்த மூத்த குடிமக்களும் நற்குடி மக்களும் விசுவாசிகளாகவே இருந்தார்கள். முன்னோர்கள் தங்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். தங்கள் விசுவாசத்திற்கு அவர்கள் மகிமையாய் இருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுக்கு மகிமையாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகங்கள் உண்டாகப்பட்டது. இதை நாம் விசுவாசத்தில் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிற இந்த உலகங்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்பதையும் நம்முடைய விசுவாசத்தினால் அறிந்திருக்கிறோம். ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். விசுவாசத்தின் கிருபை வருங்காலத்தையும் முன்னோக்கி பார்க்கும், கடந்த காலத்தையும் பின்னோக்கி பார்க்கும். இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் விசுவாசம் முன்னோக்கி பார்க்கும். நம்முடைய விசுவாசம் பின்னோக்கி பார்க்கும்போது இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட காலம் வரையிலும் பின்னோக்கி பார்க்கும். விசுவாசத்தினாலேயே நாம் இந்த உலகங்களை பற்றி அறிந்திருக்கிறோம். இந்த உலகங்கள் நித்தியமானவை அல்ல. இவை தாங்களாகவே உண்டாகிவிடவில்லை. தேவனே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகம் தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து சிருஷ்டித்திருக்கிறார். உலகத்தை பற்றிய இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் விசுவாசத்தினாலே அறிந்திருக்கிறோம். விசுவாசத்திற்கு விளக்கங்கள்: நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றது, தெய்வீக கிரியைகளின் சிருஷ்டிக்கும் வல்லமை, தெய்வீக நற்சாட்சி, இயற்கையினுடைய பிரமாணங்களின் நீக்கம், தேவனுக்கு பிரியமாக இருப்பதன் ஆதாரம், தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருப்பது, தெரியாத வருங்காலத்தில் நம்பிக்கையாய் இருப்பது, இல்லாதவைகளை இருப்பது போன்று நினைப்பது, காணக்கூடாதவைகளை காண்பது, தேவனுடைய உண்மையின் நிச்சயம், வருங்காரியங்களை குறித்த நம்பிக்கை, கிறிஸ்தவ விசுவாசத்தை ஊக்குவிப்பது, நீதிமானை பிழைக்க வைப்பது, விசுவாசிக்கு கேடகமாக இருப்பது, விரும்புகிற காரியங்களின் அச்சாரம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்னும் நிச்சயம். விசுவாசிகள் நம்பும் காரியங்கள்: ரட்சிப்பு, நீதி, அழைப்பு, தங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், புதிய ஏற்பாட்டின் மகா மேன்மை, வருங்கால ஜீவியம், உயிர்த்தெழுதல், இறுதி வெகுமதிகள், கிருபை, கர்த்தரின் வருகை,
கிறிஸ்துவைப் போல இருப்பது நித்திய ஜீவன். இன்னும் காணப்படாத காரியங்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவைகள் நிறைவேறி தீரும் காலங்கள். காணப்படாதவைகள், ஆவிக்குரியவைகள், வரும் காரியங்கள், நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், நித்தியமானவைகள், வானோர், பூமியின் கீழானோர், முன்னானவைகள், மேலானவைகள், கர்த்தர், இறுதி ரட்சிப்பு. எபிரேயர் 11:4 இருந்து விசுவாச வீரர்களின் அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆதாம் ஏவாளை பற்றி ஒன்றும் கூறப்படவில்லை. அவர்களுடைய விசுவாசம், மனம் திரும்புதல், பரிசுத்த ஜீவியம் ஆகியவை எதுவும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் நித்திய முடிவும் நமக்கு முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது.